உற்சாகம் உங்கள் சாய்ஸ் உறவுகளுக்கு மகிழ்ச்சி, உற்சாகம், ஆனந்தம் நிறைந்த வணக்கங்களோடு பனிமலர். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி. இனியும் இதுபோல் காலதாமதம் ஆகாது. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம வெளியில் பார்க்குற விஷயங்கள் நம்ம சொல்ல வந்த விஷயங்களை ஆழமாக இன்னும் தெளிவாக கொடுக்குறாங்களே, அப்போ நம்ம என்ன பெருசாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருந்தது. ஆனாலும் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது நமக்கு கிடைத்த விஷயங்கிறது முழுமையான தெளிவையும் நிறைவையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் ஏற்பட்டுச்சு. நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு, ஏன் நம்ம முன்னாடி பார்த்த பதிவுகளில் போல் ரொம்ப சின்ன சின்ன வயசுலேயே அது குறைபாடு அப்படிங்கிற நிலையில் பார்க்குறோம். அதற்கு ஒரே காரணமாக முடிச்சிடலாம். நம்ம கூட அதை தொடர்ந்து சில பகுதிகளாக வெளிப்படுத்தலான்ட்டு ஆரம்பித்தோம். இரைப்பை பகுதியில் ஏற்படுற வெப்பம் எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்ட்டு. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரே வார்த்தையில், வயிற்று பகுதியில் உருவாகக்கூடிய வெப்பம், அதிக வெப்பமே நம்ம உடல் அறிகுறிகளாக வெளிப்படுது. அது எல்லா அறிகுறிகளையும் அதில் அடக்கலாம். இடுப்பு வலி, முட்டி வலி, தோள்பட்டை வலி, கை தூக்க முடியல, கையை மடக்க முடியல, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதான் 4448மே அதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பதிவுகளை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இது எல்லாத்தையும் கடந்து இன்னும் சில விஷயங்கள் நமக்குள்ளே ஆழமாக போயிட்டுருக்கு. அதையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொன்றா செயல்படுத்துவோம். இப்போதைக்கு என்ன வயது நம்ம 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 கடந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக வாழ முடியுங்க. அதை தாங்க நான் இந்த சேனலில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயமே. எனக்குள் நிறைந்த அந்த உற்சாகம் என்பது எங்கும் நிரம்பி வழியணும் அப்படிங்கிற ஒரு பேராவல் நம்மளுடைய சேனலோடைய பின்னணி. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, முதல் விஷயம், உங்களுடைய சிந்தனையில் என்னென்ன தேவையற்றதை சுமந்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தையும் நீங்கள் எடுத்து தூரமாக போட்டுருங்க. அதில் இன்னுமே ஆழமாக சொல்லணுன்னா, நீங்கள் எதெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அதுவே தான் உங்கள் வாழ்க்கையாக உங்களை பின்தொடர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் உணரணும். நீங்கள் வேணும்னா அதை செயல்படுத்தி பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் நடக்கக்கூடாது, இது நடந்துட வேண்டாம், அது நடந்துட வேண்டாம்னு எவ்வளோ இறுகி பிடிச்சிட்ருக்கீங்களோ அது மட்டுமே தெளிவாக நடந்துகிட்ருக்கும். இன்னொரு உண்மையும் என்னென்னா, நாமே நம் வாழ்க்கையை செதுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய சிந்தனைகள் தான். முதல் விஷயமா, சிந்தனையில் நம்ம தெளிவாகும் பொழுது நம்மளுடைய மாற்றத்தை உணர ஆரம்பிக்கலாம். அந்த சிந்தனை அதிகமாகும் போது தூக்கத்தையும் கெடுத்துடுறோம். அடுத்தது தான் உணவு. உணவு ரெண்டாவதாக தான் இருக்குது. ஆனாலும் அதுலேயும் அதிக மாற்றங்கள் இருக்குது. உணவின் சுவை கூடுதலாகிறது, உணவின் அளவு கூடுதலாகிறது. இந்த மாதிரி நிலைகளாலையும் வயிற்றுப்பகுதியில் வெப்பம் அதிகமாகும். இதை சமன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும். இது சொல்கிறது ரொம்ப ஈஸி, செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கடினம்னு சொல்ல வேண்டாம். செயல்படுத்தினோன்னா எல்லாமே எளிமையானது தான். ஏன்னா நம்ம செயல்படுத்திட்டோம், அதை உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நம்மளை வெளிப்படுத்துறதுக்கு தூண்டுது. காலங்கள் என்னவான போதும் நம்ம அதை செயல்பாட்டுக்கு எடுத்துட்டோம்னா நிச்சயமாக அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஆழமாக இன்றைக்கி பதிவு பண்ணிவிட்டு, தொடர்ந்து வரும் பதிவுகளில் நமக்கு தேவையான விஷயங்களை நாம் தொடர்ந்து பகிர்ந்துக்குவோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பனிமலர்.